இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் பூண்டு கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த குழம்பு நீங்கள் பேச்சுலராக இருக்கிறவங்க ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. 15லேருந்து 1 மாதம் வரைக்கும் வெளியிலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இப்போ இந்த குழம்பு பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை நான் வறுத்து பொடிக்க போகிறது கிடையாது. ஏற்கனவே இளம் கருவேப்பிலையை எடுத்து நான் காய வச்சுருக்கிறேன். இந்த காய வச்ச கருவேப்பிலையிலேருந்து பொடி அரைச்சி தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி செய்ய போகிறதுக்கு தேவையான கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கருவேப்பிலை பொடியை நைஸாக பொடிச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் நல்லெண்ணெய். இந்த குழம்பு நீங்கள் நிறைய நாள் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா எண்ணெய் ஊற்றுறதுக்கு யோசிக்கவே கூடாதுங்க, கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் விடணும். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடுகு வெந்தயம் இல்லாமல் இதில் கறிவடகம் கிடச்சிது அப்படின்னா இதை சேர்த்துக்கோங்க. சில பேர் இதை கறிவடகம், தாளிப்பு வடகம், வெங்காய வடகம் சொல்லுவாங்க. அது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. இல்லைன்னா இதை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா மிளகு சேர்க்க போகிறோம். மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 10-12 மிளகு மட்டும் சேர்த்து இப்போ போட்டிருக்கிற கடுகு வெந்தயம் மிளகு நல்லா பொரிஞ்சு வெடிக்கணும். இந்த கறி வடகம்ங்கிறது கொஞ்சம் லைட்டாக சவந்து இந்த மாதிரி வரணும். இப்போ இந்த சமயத்தில் பூண்டு பற்கள் சேர்த்துக்க போகிறோம். எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 55 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக இதிலேயே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஜாஸ்தியாக போகணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 10-15 சேர்த்தா போதும். இப்போ இந்த பூண்டு வெங்காயம் மிதமான தீயிலே இதை நல்லா வேகிற மாதிரி வதக்கி விடுங்க. இதுதாங்க ரொம்ப மெயின் பார்ட். நல்ல ஒரு பொறுமையான தீயில் நல்லா வதக்கணும் அப்படின்னா வெங்காயம் பூண்டு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் தக்காளி பழம் ஒன்றே மட்டும் சேர்த்துருக்குறாங்க. நல்லா பழுத்த தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் நான் டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்குறேன். நான் ஒரு 3/4 உப்பு தாங்க சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு நல்லா கரெக்டான உப்பு வேணும்னா 1/2 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற பூண்டு வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா மசாலா பொடியெல்லாம் சேர்க்கலாம். முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா குழம்புத்தூள். வீட்டில் அரைச்சது கடையில் வாங்கினது எதுவாக இருந்தாலுமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு பொடியில் காரம் கரெக்டாக இருக்காது இந்த கார குழம்புக்கு. அதனால் இன்னொரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி மிளகாய்த்தூளை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ அரைச்சி வச்சுருந்த கருவேப்பிலை பொடியிலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். இப்போ நம்ம செய்ய போகிற அளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே மீடியம் தீயிலே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சுருந்தேங்க. அதை நல்லா 2 தடவை கரைச்சிட்டு தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 2லேருந்து 2.5 கப்பு மெஷரிங் கப்பில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி சேர்த்தா போதும். இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நான் மஞ்சத்தூள் போடலைன்னு நீங்கள் நினைக்கலாம், குழம்புத்தூள்லே மஞ்சத்தூள் இருக்குது, அதனால தான் சேர்க்கலை. இந்த டைம் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு புளிப்பு காரம் ஏதாவது குறைவாக இருந்தால் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடியை நான் சேர்த்துருக்குறேன். தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு மீடியம் தீயிலே திறந்தே வச்சு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதிக்க வைக்க போகிறோம். இது கொதிச்சுக்கிட்டு இருக்கப்பே இந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது உப்பு புளிப்பு காரம் இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ண கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து கொதிக்க விடுங்க. இதை நல்ல பொறுமையாக கொதித்து வெந்து வரட்டும். இப்போ பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 நிமிஷமாக சின்ன அடுப்பில் ரொம்ப கம்மியான தீயில் கொதிக்க வச்சுருந்தேன். நல்ல எண்ணெய் பிரிய
குழம்பு நல்லா தகன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பொறுமையாக வேக வச்சாதாங்க நாள் பட நல்லாயிருக்கும், இல்லாட்டி கெட்டு போயிடும். நல்ல கன்சிஸ்டன்சியும் தேன் மாதிரி இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆறுனதுக்கப்புறமா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு மாதம் வரைக்கும் வெளியிலே வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இதே மாதிரி அளவுகளோட இந்த பூண்டு கருவேப்பிலை குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.